Hi friends, welcome to AKB Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான பொடி ஐட்டம் தான் பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம எள்ளு பொடி பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான பொடி ஐட்டத்திலேயே இந்த எள்ளு பொடி தான் ரொம்ப பிடிக்கும். அந்த எள்ளு பொடி எவ்வளவு ஈஸியா நம்ம பண்றோங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். இப்போ எள்ளு பொடி அரைக்கிறதுக்கு இந்த பவுல்ல நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு வேணாலும் அளவு எடுத்துக்கலாம், கப் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க, எப்படி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஒரு கப் எடுத்திருக்கேன். ஆனால் எள்ளில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா வந்து புடச்சி எடுத்துக்கோங்க. நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் எள்ளு தான் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். எள்ளை வந்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். நம்ம எள்ளை வறுக்கும் போது எப்படி எடுக்கணும்னா நல்லா கடகடன் வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னால் என்னென்னா உளுத்தம்பருப்பு நான் வந்து தொலி உளுந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தோல் உளுந்து எடுத்திருக்கேன். இது ரொம்பவே நல்லது. இந்த இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல கால்சியம் சத்து கொடுக்கக்கூடியது. அந்த உளுந்து எள்ளுலாம் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஸோ நம்ம சாதாரணமாக இட்லி பொடி அரைக்கும் போது உளுந்து போட்டு அரைக்கிறத விட எள்ளையும் அது கூட சேர்த்து போட்டு அரைங்க, சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவல் ஹாஃப் எடுத்துக்குவாங்க. இதுவும் ஒரே அளவு எடுத்துக்குவாங்க உளுந்து, இல்லைன்னா பாதி எடுப்பாங்க. நான் பாதி கூட எடுக்கல பாருங்க, கால்வாசி தான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு எள்ளுக்கு கால்வாசி எடுத்திருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து அரைக்கும் போதே நல்லா எல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெய் வந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் பாதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா முழுசு கூட வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நான் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த மாதிரி கால்வாசி தான் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல நம்ம போட்டு கைவிடாமல் டக்குன்னு பண்ணணும். லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க, கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. டப் டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு வரும். வெடித்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இப்படி வைக்கும் போது சவுண்டு பாருங்க. இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையோட வெடிக்க ஆரம்பிச்சிட்டு அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பை நம்ம போட்டு இது அப்படிதான் நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நல்ல ஒரு வாசனை வரும் நமக்கு. உளுந்து வந்து நல்ல வாசனையும் வந்துட்டு கலரும் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க. உளுந்து உள்ள கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் உளுந்தே எடுத்துக்கலாம். எடுத்து அதே இருக்கு கொஞ்சம் ஆறணும். எல்லாம் காஞ்ச மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு காஞ்ச மிளகாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து காரத்துக்கு ஒரு 12-13 மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணால் கம்மியாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே காரம் உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வறுபட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பிளாக் கலர் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுருங்க. அடுத்தது ஒரு கொத்து இந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை, இது கொஞ்சம் நல்லா வறுபடணும். இது எல்லாமே சட்டி சூடாக இருக்கிறதுனால உடனே வறுபட்டுரும். டக்குன்னு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா டக்குன்னு பார்த்தீங்களா போட்டோன்னே டக்குன்னு நல்லா வறுபட்டுட்டு போதும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். கடைசியாக பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக காயம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இந்த வத்தல் வறுத்ததுனால அந்த ஸ்மெல் இருக்குது. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளி போடுங்க. கண்டிப்பாக புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே ஒரு லைட்டாக ஒரு 2 செகண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரே ஒரு இது போட்டாலே, ஏன்னா கடாய் நல்லா சூடாக இருக்குது. இதுலேயே நம்ம வறுத்தாச்சு. இதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் இட்லிக்கு அது செஞ்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும். இட்லியே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் 2 நிமிஷம் கழித்து நம்ம போட்டு எடுக்கலாம். நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முதல்ல காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறமா நம்ம எடுத்துட்டு திரும்ப இதை போடுவோம். அந்த காஞ்ச மிளகாய் ஒரு தடவை சுற்றி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததை சேர்த்து உள்ள போட்டுக்கலாம். மெதுவாக போட்டுக்கோங்க, தட்டி நான் கீழே விழுந்துடாம. நம்மளுடைய எள்ளு பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம கொஞ்சம் நிறைய எள்ளு போட்டுக்கிறதுனால இப்படி கொஞ்சம் சேர்ந்துருந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இதாக இல்லாமல் இன்னும் நீங்கள் தனியாகவே இந்த பருப்பு, அதாவது உளுத்தம் பருப்பே போடாமல் எள்ளு பொடி செஞ்சு பாருங்கள், அது இன்னும் டாப்பாக இருக்கும். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், எல்லாம் கால்ந்து அது மாதிரி கூட நீங்கள் சேர்க்காம சேர்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது அப்படியே எண்ணெயோடு சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப மையா அரைச்சாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதை வந்து இட்லி கூட நம்ம சாப்பிட போகிறோம். இதை உடனே வந்து பாட்டிலில் போட்டுறாங்க. கொஞ்சம் இந்த சூடு இருக்கும், இந்த சூடு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா கண்டெய்னரில் போட்டு நம்ம மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ நான் இட்லி கூட முதல்ல இன்றைக்கி சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு. இட்லி கொஞ்சம் சூடாகவே இருக்குது பாருங்கள். நம்மளுடைய சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டு இட்லி. ஓகே, இப்போ 2 இட்லி போதும் எனக்கு. பிறகு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றினாலே போதும். ஏன்னா இது தானே இருக்குது. கொஞ்சமாக பொடி வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போதும். ஒரு நிமிஷம் அப்படி. இப்போ பாருங்கள், நம்ம இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டான இட்லி. நான் இட்லியை பார்த்தீங்கனாலே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படாது. ஏன்னா எள்ளுலேயே நமக்கு எண்ணெய் நிறைய வந்துடும். ஸோ நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக வந்து இந்த ஒரு வாய் வச்சுட்டு நம்மளால் வந்து நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து இட்லி பொடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ போட்டு, இல்லைன்னா தாளிக்கும் போதே அந்த என்ன சொல்லுவோம், கடுகு, கடலைப்பருப்பு, அந்த நிலக்கடலையெல்லாம் போட்டு இந்த இதையும் போட்டு நீங்கள் உள்ளே போட்டு கிளறிக்கு சாப்பிடுங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து அடுத்த வாய் சாப்பிடணும்னு சொல்லுது. அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை கூட ஒன்று சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து கிளாட் ஃபேஷன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சாரீக்காக. அந்த கிளாட் ஃபேஷனே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அன்னன்னைக்கு போடுற வீடியோஸ் வந்து கிளாட் ஃபேஷன்ஸில் தான் இந்த சாரீ வீடியோ வரும். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் தெரியும். அந்த இதை பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.